ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்னம்மா யோசிக்கிறாய்? காலம் முழுவதும் இந்த சாயை நம்புகிறோம். சாய் நம்மை கைவிட்டு விட்டுவிட்டு நகர்ந்து விடுவானா என்றா? சாயை நம்பி வந்த பிறகு எப்படி உங்களை கைவிடுவேன்? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நிற்கும் பொழுது உங்களுக்கு எந்த ரூபத்தில் ஆபத்து வரும்? ஆபத்து என்ற ஒரு பேச்சை உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கிடையாதே. ஆபத்துகள் என்பது யாருமே இல்லாமல் ஒரு தனியாக இருக்கிறார்கள் என்றால் ஆபத்து வரும். உன்னோடு தான் அனைத்து தெய்வங்களும் இருக்கும் பொழுது எப்படி ஆபத்து வரும்? இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லவே வந்தேன். இந்த செய்தியை நீ தயவு செய்து காது கொடுத்து கேள். நான் எதற்காக ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் விஷயத்தை காது கொடுத்து கேள் என்று சொல்கிறேன் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்ல பிள்ளை, உன்னுடைய பக்கத்தில் எந்த குறையுமே இருக்காது. ஆனால் எங்கிருந்து தான் பிரச்சனை வரும் என்றே தெரியாது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகவே வருகிறது. நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து வருத்தப்படாதே. நாம் அமைதியாக இருந்தாலும் எல்லோரும் நம்மை சுற்றி சுற்றி வந்து சண்டை போடுகிறார்களே, பிரச்சனை படுத்துகிறார்களே. ஒரு நாள் கூட நிம்மதியாக நம்மை வாழ விடுவார்களா என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயுமே சரிதான். உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான். அது எல்லாமே ஒரு பாடங்கள் மட்டுமே. எந்த ஒரு நிலையிலும் சரி, உன்னுடைய மனதை நீ தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய அனைத்து ஏக்கங்களுக்கும் நிச்சயமாக சத்தியமாக நான் ஒரு நல்ல வழி காட்டுவேன். உன்னை சுற்றி இருக்கும் சில பிடிக்காத ஜென்மங்கள் நீ வாழ்க்கையில் வாழ்ந்து விடுவாயா என்ற கேள்வியோடும் ஒரு பொறாமை எண்ணத்தோடும் பார்க்கிறது. இந்த உலகத்தில் சிலர் செய்யும் தவறுகள் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பது இல்லை. அடுத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை போலவே அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனையோ வருகிறது. நானும் சில நேரத்தில் உனக்கு சொல்வேன், அடுத்தவன் என்னிடம் என்ன கேட்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தது என்பதை பார் என்று. ஆனால் நீ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு கட்டத்திலேயுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாய். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய், எல்லா விஷயத்திலும் ஒரு அற்புதத்தோடு தான் நீ வாழ்கிறாய் என்று நினைக்கிறார்கள். இதனாலேயே பொறாமைப்படுகிறார்கள். இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் உனக்கு கூடிய சீக்கிரம் நான் சொன்ன தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு ஆசை என்னவென்றால் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று. எல்லாமே இருக்க வேண்டும். அதாவது தேவைப்படுவதற்கு பணம். நீ என்னிடம் எப்பொழுதுமே அளவுக்கு மீறி கேட்டது கிடையாது. அளவுக்கு மீறி என்றால் ஒரு பொருள் வேண்டும், அந்த பொருளை 10 முறை வாங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டது. எனக்கு ஒரு முறை ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் அந்த ஒரு முறை வாங்கிக் கொள்கிறேன். இதுக்கு எனக்கு பணம் இருந்தால் மட்டும் போதும். நான் எதையுமே அளவுக்கு மீறி ஆசைப்படலை. எனக்கு என்னுடைய தேவைக்கு தகுந்தது போல நீங்கள் கொடுத்தால் மட்டுமே போதும். இப்படிதான் நீ இத்தனை வருஷமாக என்னிடம் கேட்டது இதுதான். நீ மிஞ்சி போனால் என்னிடம் ஒரு 3-4 வேண்டுதல் தான் வைப்பாய். அதையும் என்ன செய்வாய்? சாய், முதலில் இதை செய்து கொடுங்கள், அடுத்தது இதை செய்து கொடுங்கள், அடுத்தது இதை செய்து கொடுங்கள் என்று ஒவ்வொன்றாக தான் என்னிடம் கேட்பாய். மற்றவர்கள் எல்லோரும் என்னிடம் கேட்பது போல எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தாருங்கள், எல்லாத்தையும் ஒரே விஷயமாக தாருங்கள் என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் என்னிடம் நீ கேட்டது கூட கிடையாது. என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். இந்த சாயிடம் பொறுமையாக கேட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும். அதனாலேயே நீ என்னிடம் பொறுமையாக மட்டும்தான் கேட்பாய். தங்கமான பிள்ளையை, உன்னுடைய ஆசைக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாகவே நான் கொடுப்பேன். ஒவ்வொரு காலத்திலேயும் நீ எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாய், எவ்வளவு கஷ்டத்தை சமாளிக்கிறாய், காலம் முழுவதும் என்ன மாதிரியான மனவேதனையெல்லாம் நீ சமாளிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயுமே நான் இருப்பதினால், உன்னுடைய ஒவ்வொரு காலத்திலேயுமே உன்னோடு நான் இருப்பதினால் நீ என்னிடம் எதையும் மறைத்ததும் கிடையாது. என்னிடம் வந்து நின்று
பொய் சொன்னதுமே கிடையாது. மனம் இறங்கி வந்து என்னிடம் சொல்வார், நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, காலம் முழுக்க நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி என்னிடம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பெறுவார். தங்கமே, உன்னை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம், புரிகிறதா? ஏனென்றால் இங்கு யாருக்கும் யாரை பற்றியும் எடுத்து சொன்னால் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு சக்திகள் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் குழப்பங்கள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ஏக்கங்கள், நிறைய கனவுகள், நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக மற்றவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் இங்கு இருப்பவர்கள் விட்டுவிட்டு மற்றவன் என்ன செய்கிறான் என்பதையே வேடிக்கை பார்க்கிறார்கள். தான் என்ன தப்பு செய்கிறோம் என்று பார்த்தாலே போதும், என்ன தப்பு செய்கிறோம் என்று பார்த்தாலே போதும், வாழ்க்கையில் அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்க்க நேரம் இருக்காது. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பொழுது கெட்டு போவாய், உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது பேசும் பொருளாக ஆகும் என்றுதான் இங்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள். முக்கியமாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையோ இப்பொழுது மாறும் நேரம். நீ அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போக வேண்டிய நேரம். பல பேருக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழப்போகும் நேரம். இதை கெடுப்பதற்கு பல பேர் உதவிகளை செய்யலாம். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதையுமே செய்ய முடியாது. கெடுக்க மாதிரி எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் முடிந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்களும் பல மாற்றங்களும் மட்டுமே இருக்கும். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அதுவும் உன்னை பற்றி என்றார். தயவு செய்து நம்பாதே. உன்னை பற்றி உனக்கு தெரியாததா? மற்றவர்களுக்கு தெரிய போகிறது. எப்போ பார்த்தாலும் என்னை இவன் இதை செய்து விட்டான், இதை சொல்லிவிட்டான், அவன் அதை சொல்லிவிட்டான் என்று கவலைப்படுகிறான். கவலை என்பது ஒரு சின்னதான ஒரு விஷயம்தான். அதுவே வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் தேடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய். நன்மைகள் நடக்க வேண்டும் என்று கவலைகளோடு நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக உங்களால் நன்றாக இருக்க முடியாது. கவலைகள் இல்லாமல் இருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நான் உனக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் துணையாக இருப்பேன். யாருடைய கைகள் உனக்கு கண்ணீரை துடைக்க வருகிறதோ இல்லையோ, என்னுடைய கைகள் கட்டாயமாக உன்னுடைய கண்ணீரை துடைக்க வரும். இந்த உன்னுடைய அனைத்து விதமான 1-2 விஷயமெல்லாம் அல்ல, உன்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரமாகவே முடியும். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும். எதெல்லாம் நீ எதிர்பார்த்து ஓடுகிறாயோ அந்த ஒவ்வொரு தருணத்திலேயும் உனக்காக என்றுமே நான் இருப்பேன். அம்மா, நீ என்னிடம் தானே எல்லாம் கேட்க முடியும். யாரிடம் கேட்க முடியும்? நீயே சொல்பார். யாரிடம் உன்னுடைய ஆசைகளை கேட்க முடியும்? இந்த சாயை தவிர நீ யாரிடமும் எதையும் கேட்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்வது, சாய், நான் உங்களிடம் மட்டும்தான் எல்லாம் கேட்க முடியும், மற்றபடி என்னிடம் வேறு யாரிடமும் என்னால் கேட்க முடியாது என்று சொல்வார். உண்மைதான். நீ என்னிடமே எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரமாக நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்கிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குறைவாகவே கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மனசாட்சிக்கு நான் பயப்படுவேன். எனக்கும் ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது. பயப்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. யாரிடமும் நான் பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லைதானே? எனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் கட்டாயமாக என்னை நம்புகிறார்கள், அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த அனைத்து விஷயத்தையும் நீ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தொலைத்து விட்டேனே என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்தையும்
கூடிய சீக்கிரமாகவே மாற்றி உனக்கு அற்புதம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அழைத்து செல்வேன். துரோகிகள் காலம் முழுவதும் உன்னை வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திவிட்டே இருந்து விட்டார்களே துரோகிகள். உன்னுடைய மனதில் எல்லா விஷயத்தையும் கவலைப்படுத்தி கொண்டே இருந்து விட்டார்களே. இனிமேல் பார் என்னென்னலாம் மாற்றத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருக்கப் போகிறாய் என்று. தேடும் ஒவ்வொன்றும் இனி வரும் நாள் கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.